அனிமியோட ஸ்டார்ட்டிங்கில ரொம்ப பயங்கரமான இடம் ஒண்ணு காட்டுறாங்க. அதுதான் ஷினிகாமிங்களோட உலகம். ஷினிகாமி அப்டின்னா, கிரிம் ரீப்பர் கான்செப்ட்ஸ் மாரி தான். மனுஷங்களோட ஆயுள் முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள கொன்னு, அவங்களோட மிச்சம் உள்ள ஆயுள கொண்டு உயிர் வாழ்ற ஒரு ஜீவராசிகள். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஷினிகாமிங்க இருக்கும். அதுல நம்ம கதையோட மெயின் கேரக்டர் ரூக் அப்படிங்கிற ஷினிகாமி தான். மத்த ஷினிகாமி கேம்பிளிங் பண்ணிட்டு பொழுது போக்கிட்டு இருக்கு. ஆனா ரூக் மட்டும் ரொம்ப வெறுமையோட இருக்கான். அதே அடுத்த ஷாட்ல நம்ம ஹியூமன் வேர்ல்ட காட்டுறாங்க. இங்க தான் நம்ம கதையோட ஹீரோ இருக்காரு, லைட் யகாமி. இவர் ஜப்பான்ல இருக்க ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட். ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு பிரில்லியன்ட்டான ஸ்டூடண்ட். டாப்பரும் கூட. ஆனா இவருக்கும் ஏதோ ஒரு வெறுமை இருக்கு. வாழ்க்கை மேல இல்ல. ஆனா இந்த தப்பு பண்றவங்க மேலயும், அத சரியா தண்டிக்காத இந்த சிஸ்டம் மேலயும்னு சொல்லலாம். இப்படி இந்த 2 உலகத்துல வெவ்வேறு வாழ்க்கையா இருந்தாலுமே, ரூக்கையும், லைட்டையும் இணைக்கிற காமனான அந்த விஷயம் வெறுப்பு தான். லைட் ஒரு நாள் கிளாஸ் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வானத்துல இருந்து கருப்பு கலர்ல ஒரு நோட் வந்து விழுறத பார்க்குறாரு. கிளாஸ் முடிஞ்சதும் அத போய் எடுத்து பார்க்குறாரு. டெத் நோட் அப்படின்னு போட்டிருக்கு.